ஒரு யூதன் தன் கழுதையுடன் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் சிந்தனையுடன் முன்னால் பார்த்தான். சத்தம் கேட்டு திடுக்கிட்டான். சாலை மிகவும் அமைதியாக இருந்தது. யாரும் இல்லை. திடீரென்று ஒரு கொள்ளையன் பாறைகளுக்கு பின்னால் இருந்து குதித்தான். அவன் அந்த யூதனை தாக்கி அவனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அவன் சாலையில் விழுந்தான். திடீரென்று கழுதை ஓடிவிட்டது. அவன் சாலையில் காயப்பட்டு தனியாக கிடந்தான். சிறிது நேரத்துக்குப் பிறகு ஒரு ஆசாரியன் அவ்வழியே வந்தபோது காயமடைந்த யூதன் அங்கு கிடப்பதைக் கண்டார். ஆனால் அவனுக்கு உதவ ஆசாரியன் முன்வரவில்லை. பின்னர் ஒரு லேவியர் அதே சாலையில் நடந்து வந்தார். ஆசாரியனும் லேவியனும் ஒருவரையொருவர் சந்தித்தனர். லேவியனும் அவளுக்கு உதவாமல் கடந்து சென்றார். பின்னர் ஒரு சமாரியன் அந்த பக்கம் வந்தார். காயமடைந்த யூதன் இன்னும் தரையில் கிடந்தான். காயமடைந்த யூதன் மேல் சமாரியன் மிகவும் பரிதாபப்பட்டான். அவன் காயங்களை சுத்தம் செய்ய அவன் அருகில் சென்றான். பின்னர் அவன் எழுந்து உட்கார உதவினான். அவன் அந்த மனிதனை தன் கழுதையின் மீது ஏற்றினான். அவர்கள் மெதுவாக சாலையில் சென்று ஒரு சத்திரத்தை அடைந்தார்கள். சமாரியன் சத்திரக்காரனிடம் காயமடைந்த மனிதனுக்கு உதவுமாறு கேட்டான். சத்திரக்காரன் உணவு மற்றும் தண்ணீரை கொடுத்தான். சமாரியன் சத்திரக்காரனுக்கு பணம் கொடுத்தான். அவன் குணமாகும் வரை தயவு செய்து அவனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சமாரியன் சொன்னான். நான் திரும்ப வரும் பொழுது உனக்கு இன்னும் அதிகமாக பணம் தருவேன் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். நாம் நம்மைப் போல பிறரையும் நேசிக்கவும் உதவவும் இயேசு விரும்புகிறார்.